சூர்யாவோட கருத்தை எடுத்துட்டு ஸோ அவர் ஒரு டிக்ளேர்டு விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு கொடுத்துறாரு. களம் எப்படி இருக்குன்னு பிஜேபி பார்க்குது. அது இரண்டு கருத்துக்கள். முதல்ல இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனே இந்த தேர்தலை அணுகிய விதங்கள் கூட்டணிகளாகவோ கட்சியாகவோ இப்போ கடந்த காலங்களில் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு மூன்றாவது அணி மூன்றாவது ஃபோர்ஸ் அப்படின்னு 2 எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. ஒன்று 2014 பிஜேபி தேமுதிக அந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்ச உடனே அது டிஸப்பியர் ஆகிடுச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி ஒன்று ஏற்பட்டது. அதுவும் தேர்தல் முடிஞ்ச உடனே கலைந்து விட்டது. இப்போ தேர்தல் அறிவித்த உடனே திமுகவில் மறைந்தவர் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதனால அவங்க நிற்கிறதுல அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே போன 2021 பிஜேபி பாமக அதிமுக எல்லாம் ஒட்டுக்காக இருந்த ஒரு கூட்டணியாக சந்திச்சது இப்போ 2 கூட்டணிகளாக பிரிந்து விட்டது. இப்போ எங்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் அறிவிக்கும் போது நாங்கள் எல்லா கட்சிகளுடையும் பேசி பாமக நிற்பார்கள்னு ஒரு ஒற்றை அறிவிப்பை வெளியிட்டோம். நாங்கள் அறிவித்த உடனே பாமக கேண்டிடேட் டிக்ளேர் பண்ண உடனே இப்போ தேர்தலை சந்தித்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து தினகரன் அவர்கள் முதற்கொண்டு பாரிவேந்தர் முதற்கொண்டு எல்லாருமே அறிவித்து நாங்கள் தேர்தல் களத்துக்கு போக தயாராகிட்டோம். இதே அதிமுக ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதிமுக போட்டி போடலன்னு அறிவிக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் தேமுதிக அறிவிக்கிறாங்க. அவர்கள் கூட்டணியில இருந்து மற்ற 2 கட்சிகள் எஸ்டிபி ஆகட்டும் இல்ல புதிய தமிழகமும் இந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையா அப்படின்றத அறிவிக்கல. அப்போ எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா இந்த மூன்றாவது ஃபோர்ஸா நாங்க இப்போ ஒன்று உருவாக்குனதை அடுத்த தேர்தலுக்கு எடுத்துட்டு போறதுல 26க்கும் எடுத்து போறதுக்கான அந்த இதுல இப்போ இந்த தேர்தலை அணுகிறீங்க உறுதியா இருக்கும். அதுல இப்போ அந்த பக்கம் அதாவது திமுகக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஒருவேளை எங்களுக்கு இதுல ஆதரவு கொடுக்கலாம் இல்ல நாளைக்கு எங்களோடையும் வரலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் இதுல இருக்கு. இரண்டாவது விவாதத்துல அதிமுக ஓட்டுகள் எங்க போகும் அப்படின்ற கேள்வி வைக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அதிமுகனா ஆன்டி டிஎம்கே, திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வது. எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும், எம்ஜிஆர் அவர்களை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் திமுகவுக்கு எதிரான அரசியல் தான். அப்போ அதிமுக தொண்டர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுகவை எதிர்க்கணும், திமுகவை தோற்கடிக்கணுன்றது. அப்போ திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதற்கு யார் அந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அவர்கள்கிட்ட அந்த ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான அதே அம்மையார் ஜெயலலிதா தான் மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரியான ஒரு போலர் இதையும் கரெக்ட். அவங்க பிஜேபி ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ட்டோ இல்ல ஒரு லாங் ஆப்போனன்ட்டோ அதெல்லாம் கிடையாது. திமுக தான் அவர்களுக்கு ஆப்போனன்ட். அப்போ உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு யார் திமுகவை வீழ்த்த முடியுமோ அவர்கள் பக்கம் பாஜகவோடு பயணிப்பது தான் எங்களுடைய ஆகப்பெரிய பிரச்சனை சிக்கல்னு சொல்லி கூட்டணியை உடைத்து போனது அவங்க தலைவர்கள் மட்டும் இல்லையே, தொண்டர்களும் சேர்த்து தானே. தொண்டர்களுடைய நெருக்கடினாலதான் தலைவர்கள் அந்த முடிவெடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல 2 லட்சம் ஓட்டு அதுல அதிமுக ஓட்டு போடலன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவோ பேர் போட்டிருக்காங்க பல தொகுதிகளில். தென்சென்னை உதாரணமா நீங்க எடுத்துக்கோங்க. அதிமுக முதல் இடத்துல இருந்த பல இடங்கள்ல இன்று 3வது இடத்திற்கு போய் அந்த ஓட் பேங்க் பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா அதிமுகவினர் ஒரு வலிமையான தலைமையை விரும்புறாங்க. ஜெயலலிதா அம்மையார் கிட்ட அது கிடைச்சது. இப்போ அந்த வலிமையான தலைமை இல்லைன்ற ஒரு ஃபீலிங் வரும்போது அது யார் வலிமையா திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து 3 வருஷமா திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் மட்டும்தான் செய்கிறார். நாங்கள் செய்த அளவுக்கு அதிமுக திமுகவுக்கு எதிராக போராட்டங்களோ இல்லை கடுமையான அறிக்கைகளோ இதெல்லாம் சொன்னீங்க. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேர்காணலில் எங்கிட்டே சொன்னார், பலரிடையும் சொன்னது, இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஊடகங்கள்லையும் அல்லது சோஷியல் மீடியாலையும் நீங்கள் கட்சி நடத்தி வாக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கன்றார். கரெக்ட். வாக்கு சதவீதமாக பாருங்க என்ன நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். எதிர்கட்சி இல்லை, நாங்கள் தான் எதிர்கட்சின்னீங்க. அவங்க நிரூபிக்கிறாங்க சார். கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்றதை நிரூபிச்சுல. தேர்தலே போட்டியிடல, அது ஒரு வியூகம் இருக்கும். 2026 சார் பல்வேறு வியூகங்கள் இருக்கு. ஏன் பிஜேபி போட்டியிடல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுக தொடர்ந்து என்ன சொன்னாங்க? நாங்க திமுக மட்டும்தான், எங்களை தாண்டி யாரும் உள்ள கூட வர முடியாதுன்னாங்க. இன்னைக்கு 13 தொகுதிகளில் நாங்க 2வது வந்திருக்கோமா இல்லையா? இப்ப அதிமுக திமுக மட்டும்தான் தேர்தல் களம்னா எங்களுக்கு எதுக்கு விட்டு கொடுக்குறாங்க நான் சொல்லல, அவர்கள் ஏன் போட்டி விட்டு போறாங்க? ஓகே. இப்ப திமுக அதிமுக தான் தேர்தல் களம்னு நீங்க சொல்லும் போது ஒரு இடைத்தேர்தல், அதுவும் நீங்க சொன்ன மாதிரி வெறும் 7000 வாக்குகள் வித்தியாசத்தை விட்ட ஒரு தொகுதியை ஏன் விடுகிறார்கள்? அங்க இவர் சொல்ற புள்ளிக்கு நான் வரேன். ஒருவேளை மூன்றாவது வந்து விட்டால் அவங்க இந்த பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும். அதனால ஒரு வாக்குவர் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைத்திருக்காங்க. இதை முதல் கட்ட கருத்தை எடுத்து ஆர்கே, இதுதான் அதிமுகவுடைய டெசிஷனுக்கு காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா? 3வது வந்து விட்டால் என்ன செய்வதுங்கிறதுனால அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு சூர்யா ஒரு பார்வை பார்க்குறாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு,
திமுக எதிர்ப்புல தான் தொடர்ச்சியாக அதிமுக வாக்குகள் இருந்திருக்கு. இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான தலைமையா பிஜேபி தான் இருக்குது. அதனால அந்த தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறாரு. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறேன்? சற்றே நான் மாற்றி பார்க்குறேன். ஏன்னா 89 வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை வந்து திமுக இந்த தொகுதியை வென்றிருக்கிறது. பாட்டாளிகள், அதாவது வன்னியர்கள் இருக்கின்ற தொகுதி தான். அங்கே ஒரே ஒரு முறை தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த தொகுதி வந்து வெல்ல முடிஞ்சதுன்றதால் உண்மையாக நிலையாக இருக்கிறது. இவர் நம்மளுடைய முருகவேல் ராஜன் அவர் நிறைய ட்ராமாலாம் பண்ணார் அசம்பிளியில். 2 முறை வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கிறது. 89 நான் சொல்றேன். அப்போ இது திமுக வந்து வலுவான ஒரு தொகுதியாக தான் அதுல மாற்றுக்கிறது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது ஒரு பை எலெக்ஷன். இந்த பை எலெக்ஷன்ல வந்து ஈரோடு ஈஸ்ட்லயே பார்த்தோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து ரிசோர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி எத்தனை நபர்கள், அது தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் அனைவருமே அந்த ஏரியாவில் இருக்கின்ற அனைத்து நபர்களுமே வந்து அங்கே வந்து முகாமிட்டு வேலை செய்தார்கள். அப்போ கூட ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே வரவில்லை, சலசலப்பு வரவில்லை. திமுக வந்து ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிக்குது. அந்த டைமில் தான் சிம்பிள் கூட அவங்களுக்கு வருது. அதாவது மோதியினுடைய தயவினால் ஆதரவினால் வந்து அவர்களுக்கு வந்து இரட்டை இலை சிம்பிள் கூட வருகிறது. அப்படி வந்து கூட அவர்களால் வந்து ஒரு பெரிய ஒரு டென்ட் என்று பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியவில்லை என்றதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து இங்கே வந்து 5 முறை, அதுவும் அம்பேத்குமார் என்பது வந்து 2016 ஜெயிச்ச நபராக இருக்கிறார். 2016 ஜெயிச்சு 2021 மறுபடியும் ஜெயிக்கணும்னா ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல காரியங்கள் செய்திருக்கு தான் வேணும். 2014 வந்து எதிர்கட்சியில் இருந்த நபர் அப்படி இருந்து கூட ஜெயிச்சு வர்றாரு. அப்போ அவருக்கு அம்பேத்குமார் என்ற ஒரு பேருக்கே வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஒரு மவுசு இருக்கு என்பது நான் மறந்துவிட முடியாது. அப்போ அந்த வாக்குகள் எல்லாம் எங்க வரும்? விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் எல்லாம் நிச்சயமாக இவர்கிட்ட தான் வரும், திமுக கிட்ட தான் வரும் என்றதுல மாற்று கருத்து. திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற திரு ரவீந்திரன் துரைசாமியோடைய பார்வை அந்த லைன்ல நீங்களும் வரீங்க. அதை தாண்டி அதிமுகவுடைய வாக்குகள் அல்லது அதிமுக முடிவுக்கு இதுதான் காரணம்னு சூர்யா சில விஷயங்களை முன்வைக்கிறார். அதுல என்ன உங்க பாயிண்ட் என்ன? இல்ல, அதுல எனக்கு என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு நோ கான்டெஸ்ட் மாதிரி தான் இருக்கிறது. அதாவது இங்க வந்து போட்டி போட வேண்டிய அவசியம் வந்து அதிமுக என்ன இருக்கிறது? அதிமுகவை பொறுத்தவரை 60க்கு மேல எல்லா தேர்தலும் முக்கியமானது இல்லையா? 26 தேர்தலுக்கு முன்னாடி நீங்க போகும்போது ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி மக்கள்கிட்ட நீங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படின்னா அந்த களத்தை இழக்கதா சூர்யா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. திமுக வெர்சஸ் அதிமுக தான் களம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த களத்தை விட்டுட்டு நீங்க போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறாரு. இல்ல, அதே கேள்வி நேச்சுரலா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்களான்ற இன்னொரு கேள்வி வந்துருது. இல்ல, அதே கேள்வி வந்து நம்ம 2001 இருந்து 2006 வரையான அந்த காலகட்டத்தில் கூட திமுக வந்து சில தேர்தலை வந்து புறக்கணித்தது. அந்த கேள்வி அப்ப கூட வைக்கலாம். அதிமுக அதிமுக தானே இருந்தது. என்ன அவர் மாற்றத்தை சொல்றாருன்னா, இன்னைக்கு 3வது ஃபோர்ஸா நாங்க இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு கூட்டணியா தொடர்ச்சியா இருக்கிறோம், 26 தேர்தலை மையப்படுத்தி வர்றவங்க போது களம் வேறையா இருக்குங்கிறாரு. கடந்த காலங்கள் வேற, அன்னைக்கு வந்து உங்களுக்கு வேற ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நாங்க இருக்கோம்னு சொல்றாரு. அந்த நாங்க 11% வாங்கியிருக்கிறோம் அல்லது 11 இடங்கள்ல 2வது இடத்துக்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இல்ல, ஒவ்வொரு மழைக்கும் வந்து ஒரு புது கட்சிகள் வந்து தான் இருந்தது. அந்த டைம்ல வந்து பாமக தான் ஒரு பெரிய ஒரு கட்சியா இருந்தது அந்த சமயத்துல. அப்ப பாமக எங்க போய் நிக்குதோ அந்த கட்சி தான் மத்தியில் ஆளக்கூடிய ஆளுமை கூட வந்திருக்கிறது என்று நிர்ணயம் செய்த ஒரு சமயமா இருந்தது. அப்ப பாமக பெரிய கட்சியா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து மதிமுக தேமுதிக பெரிய கட்சியா இருந்தது. இவர்கள் எல்லாம் பெரிய கட்சியா தான் இருந்தார்கள். பல சலசலப்புகளையும் பல இடத்தில் செய்திருக்கிறார்கள். அதே வாக்கு வங்கி தான் இப்போ வந்து பாஜகவுக்கும் இருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கவில்லை. இப்போ என்னை பொறுத்தவரை வந்து அதிமுகவில் வந்து ஒரு குரூப் வந்து நிச்சயமாக கட்டஸ்ட் பண்ணணும் என்று விரும்புகிறது. என்னை பொறுத்தவரை சி.வி. சண்முகத்துக்கு ஒரு பர்சனல் செட்பேக்காகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த களத்தில் நின்று இருந்தால் அவருக்கு ஒரு மவுசு ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுத்திருந்தால் இவர் வந்து ஒரு இன்னும் இப்ப இருக்கின்ற அந்த ஒரு ரேபல் ரவுசன் இருக்கார் இல்லையா, ஜெயக்குமாரை வச்சு பேச வைக்கிறது, அடுத்தாவது சி.வி. சண்முகத்தை வச்சு பேச வைக்கிறது, ஏதோ ஒரு இஷ்யூல ஆழம் பார்க்கறதுக்காக பேச வைக்கிறது, அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி பெரிய ஒரு அவசியம் வந்து இந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு என்ன சாதிக்க முடியும் என்ற 60க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ வந்து அதிமுக இருக்கிறது.